ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெட்டல் பேஸ்ட்டு தேக்கு மரத்துக்கு எப்படி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். தேக்கு மரத்துக்கு 3 விதமான பவுட்ரு, எல்லோ, ப்ரௌன், ரெட் கலரு. இது மூணுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். நம்ம தேக்கு மரத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதால எல்லோ கலர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ப்ரௌனும் ரெட்டும் கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா கோல்டன் ப்ரௌனாக வரணும். கலர் கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 அதை கலர் போட்டு பார்த்தீங்களா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலரில் மெட்டல் பேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். குயிக்காக கலர் வந்துடும். இப்போ ஓரளவு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வந்துச்சு. இப்போது எங்கெங்கே பெரிய சைஸ் பட்டி, அதாவது பிக் சைஸ் பட்டிலாம் எங்கெங்கே இருக்கோ அதை மட்டும் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா காஞ்சிரும், வேஸ்ட் ஆகிரும். நம்ம தேவைக்கேற்ப அந்த ஒயிட் ஆர்டினர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். இது பிக் சைஸ் பெரிய பெரிய பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டி மட்டும் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா குயிக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் காயும். நம்ம தேக்கு மரத்துக்கு பார்க்குறோம். எப்பவுமே கொஞ்சம் கலர் லைட்டாகவே இருக்கிறது நல்லது. நம்ம மேலே கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம். ரொம்ப டார்க்காக மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கருப்பாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், இது பெரிய பட்டி. இதெல்லாம் நம்ம சாக் பவுடர் பட்டி மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கொட்டிட்டோம், 4 அடியில் அதிர்ச்சியில் கொட்டிட்டோம். அதனால் மெட்டல் பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுமாரி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் காஞ்சிரும். காஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தகடு போட்டு சுரண்டி க்ளீன் பண்ணி மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அப்படியே தேய்க்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் ஆகும், லேட்டாக ஆகும். இதுமாதிரி தகடு போட்டு நம்ம பட்டி பாத்திரத்தில் பட்டி சைடில் இருக்கிறது மேலே இருக்கிறதுலாம் மட்டமாக சுரண்டி எடுத்துகிட்டு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா குயிக்காக வேலை ஆகும். ஏன்னா மெட்டல் பேஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், லப்பர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேய்க்கிறோம் அப்படின்னா லேட்டாக தான் ஆகும். இது மாதிரி சுரண்டிட்டு நீங்கள் தேய்க்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக ஆகும். தேக்கு மரத்துக்கு நம்ம எல்லோ கலரு, ப்ரௌனு, ரெட்டு ஆட் பண்ணோம். இதே வேங்க மரமாக இருந்தாக்கா எல்லோ கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ப்ரௌனும் ரெட்டு சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் வுட் பாலிஷ் சேனலை சப்ஸ்கிரைப்